முக்கியமான ஒரு அறிவித்தல். ஸ்டீவ் வஷியுடைய திருமண காரியம் எழுத்து மூலமாக இந்த திருச்சபையில் நடைபெற்றிருக்கிறது. முதலாவது திருப்படம், முதலாவது கைப்பிடித்தல், அதாவது 2 பேரையும் அறிமுகப்படுத்தியது போன வாரம் நடைபெற்றது. இரண்டாவது காரியமாக இந்த வஷியையும் ஸ்டீவையும் இந்த இடத்துக்கு வரும்படியாக என்போடு கேட்டுவிடுங்க. வலதோடு நிற்கும்படியாக. ஏன்னா நாங்கள் திருச்சபைக்குள்ள எங்களுடைய திருச்சபையிலே நியமிக்கப்பட்ட நிறைய அதாவது ஜாப்பு இருக்கிற மணமக்கள் வாழ முடியும் என்ற ஒரு ஜாப்பு நாங்கள் எழுதியிருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு தான் ஒரு சிறிய கூட்டமாக இருந்தாலும் நாங்கள் ஆரம்பத்திலே எங்களுடைய திருச்சபையிலே முதலாவது தாய் தகப்பனுடைய அனுமதியோடு அவர்கள் திருமண காரியத்தை பங்குபெற்று அதை அறிவிக்க வேண்டும். இரண்டாவதாக இந்த தேசத்தின் சட்டத்தின்படி பதிவோடு தான் இந்த திருச்சபையில் அவர்கள் திருமண காரியம் நடைபெறும். இது முழுவதுமான திருமண காரியம் அல்ல, இவர் இணைந்து வாழ்வதற்கான திருமண காரியம் அல்ல, இல்லாட்டி இவர் இணைந்து திரிந்து எல்லா இடமும் போவதற்கான காரியம் அல்ல. அவருடைய ஒபிஷியலான திருமண காரியம், அதாவது வேதத்தின்படி பரிசுத்த விவாகம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பரிசுத்த விவாகம் அநேகர் ஊழியக்காரர்கள் வந்து அங்கே அந்த நாட்கள் நியமிக்கப்பட்டபடியினால், அந்த நாட்கள் நியமிக்கப்படாத விட்டால் அப்படி ஒரு நாட்கள் இல்லாவிட்டால் இந்த திருமண காரியத்தோடைய வாழ முடியும். ஆனால் அந்த நாட்களை நியமித்திருக்கிறபடியினால் இந்த திட்டத்தோடு இவர்கள் வாழ முடியாது, இவர்கள் ஒன்று சேர்ந்திருக்க முடியாது, எங்கும் போக முடியாது. ஆனால் அவர்களுடைய திருமண காரியம் அந்த நாட்களில் நடைபெறும் காலத்திலே அதுக்காக நியமிக்கப்பட்ட நாட்களுக்கு பின்பாக அவர்கள் எல்லாரும் ஒன்றாக வாழ முடியும். இரண்டாவது இதனுடைய திருச்சபைக்குள்ள ஜாபுக்குள்ளே அடங்குகிறது. ஒரு மணமகன் ஒரு மகன் எப்படி இந்த திருச்சபைக்கு வர வேண்டும், ஒரு கெட் டுகெதர் மாதிரி இல்லாட்டி பார்த்து பழகி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இங்கே வந்து இருக்க முடியாது. என்றால் அது மற்றவர்களுக்கு அது இடர்களாக இருக்கும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஒருவரை நியமிப்பது இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலே இல்லாட்டி பழைய ஏற்பாட்டை நீங்கள் பார்ப்பீங்கன்னா நியமிக்கப்பட்டிருப்பார்கள், திருமண காரியத்துக்காக காத்திருப்பார்கள், அது நிறைவேறும். அதற்காக என்றால் யாக்கோபு என்ற ஒரு மனிதன் ஒரு மனைவிக்காக எவ்வளவு காலம் காத்திருந்தான்னு வேதம் சொல்லுகிறது. அப்படியாக வேதத்தின்படி சட்ட திட்டங்கள் ஒவ்வொன்றின்படி தான் இந்த திருச்சபை நடத்தப்படும். அது யாராக இருக்கலாம், எங்களுடைய உறவினராக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது இனி வரப்போகிற ஜனங்களாக இருக்கலாம். இதற்கெல்லாம் எல்லாருக்காக ஒரு அடையாளமாக இந்த திருமண காரியம் நடைபெற்றபடியாக முதலாவது திருமண காரியமாக இருக்கிறபடியா இந்த நாளிலும் போன வெள்ளிக்கிழமை உங்கள் சபையாருக்கு அறிவிக்கிறேன், இந்த தேசத்தின் சட்டத்தின்படி இவர்கள் 2 பேருக்கும் எழுத்து ரீதியாக, அதாவது இவர் கண்டதுமான அந்த பத்திரத்தின் இதுதான் இந்த இடத்துல கொண்டு வந்து காட்டுகிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா நாங்கள் ஒரு வர முன்பாக ஒருவர்கள் வந்து வர முன்பாக அவர்கள் எப்படி திருமணம் முடித்திருக்கலாம், அது அவர்களுடைய வாழ்க்கை. ஆனால் இந்த திருச்சபைகளை வரைக்க அவர்கள் வந்து புதிதாக ஒரு திருமண வாலிப பிள்ளைகள் இங்கே திருமணம் செய்யணும்னா ஒரு சட்டத்திட்டம் இருக்கிறது. இப்படியான சட்டத்திட்டத்துக்குள்ள அமையத்தான் நாங்கள் அதை திருமண காரியமாக அறிவிப்போம். அந்த திருமண காரியத்தை திருச்சபை நடத்தி வைக்கவுமா இருந்தால் அந்த சட்டத்திட்டத்தின் கீழ் இருந்தால் தான் இந்த திருச்சபையை நாங்கள் நடத்தி வைப்போம். ஏன்னா அந்த கிறிஸ்தவ கத்தோலிக்க காரியங்கள் இருக்கிறது உலகத்திலே. அவருடைய மரண வீட்டுக்கு அந்த விளக்கை கொண்டு போகணும் என்றால் அவர்கள் ஞாயிறு ஆராதனைக்கு போயிருக்கணும். அவர்கள் அந்த திருச்சபையில் எல்லாருக்கும் அங்கம் வகிக்கணும். அதே போல அவர்கள் ஒவ்வொரு காரியம் அந்த திருச்சபையில் இருந்தால் தான் அந்த திருச்சபை பாஸ்டர் போய் அந்த மரண அடங்க குடிச்சது வைப்பார். ஏன்னா அது உலக ரீதியில் வழக்கமாக இருக்கிறது. இது எங்களுடைய திருச்சபையில் எங்களுடைய ஜாப்பின்படி நிறைய திட்டங்கள் அந்த எழுதுறதுக்கான காரியம் நடைபெற்று கொண்டிருக்கு. அதை நாங்கள் ஒரு காலத்தில் உங்களோட சபையாக நாங்கள் அறிவிப்போம். ஆனால் இது முதலாவது திருமணமாக இருக்கிறபடியா இது 2வது திருமணத்துக்கான அறிவிப்பு நடந்திருக்கிறது. 3வது திருமணத்துக்கு பிறகு தான் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தொடர்வார்கள். இவருடைய எல்லாரும் இவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் அவர்களுக்கு அந்த ஞானத்தையும் புத்தியும் அமைய கொடுத்து காத்திருந்து அந்த திருமண காரியத்துக்கு தேவனுடைய காரியத்துக்காக ஒத்துழைக்கும்படியாக எல்லாரும் நாங்கள் ஜெபம் பண்ணி விடுவதென்று. ஹல்லேலூயா. அன்பான தேவனே, இந்த பிள்ளைகளை இந்த பூமியில் நீர் ஆண்டவர் முன்குறித்து இணைத்திருக்கிறீங்க சுவாமி. என் தகப்பனே, இந்த தேசத்தின் சட்டத்தின்படி அவர்கள் திருமணம் முடித்திருக்கிறார்கள் ஐயா. ஆனாலும் என் தகப்பனை எல்லாரும் ஆசீர்வதித்து திருச்சபையாக நடத்த போகிற அந்த திருமண காரியங்களை காத்திருக்க இவர்கள் பலத்தையும் ஞானத்தையும் அவையும் புத்தியையும் கொடுங்கப்பா. இவரோட கூட இருங்க. இவ்வளவு காலமும் ஆண்டவரே காத்திருக்கிறார்கள் என்று இல்லை, காத்திருப்பது வரும்போது அது பெருவிருட்சமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுவதையா. அந்த பெருவிருட்சத்தை காணத்தக்கதாக, அது பெரிய சந்தோஷத்தை காணத்தக்கதாக எல்லா ஆண்டவரை வாலிபர்களுக்கும் ஜோதிகளுக்கும் ஒரு இடர்கள் இல்லாத பிள்ளைகளாக ஞானம் உள்ள பிள்ளைகளாக நான் வாழ்ந்தோம்.
இந்த பூமியிலே தான் வாழ்ந்தோம், இந்த திருச்சபையிலே தான் வாழ்ந்தோம், இந்த தேசத்திலே தான் வாழ்ந்தோம் என்ற ஒரு சாட்சியாக நிற்கும்படியாக நான் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. என் கர்த்தர் இவர்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் கொடுத்து இவர்கள் வழி நடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். நல்ல தகப்பனே, அமர்ந்து கொள்ளுங்கள்.